எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். 2026ஆம் ஆண்டின் துலாம் ராசி பலனை பற்றி காண்கிருக்கின்றோம். முதல் முறையாக இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. 2026ஆம் ஆண்டினுடைய துலாம் ராசி பலன். துலாம் ராசி என்பது சுக்கிர பகவான் ஆதிக்கம் செலுத்தும் ராசி, நடுநிலையான ராசின்னு சொல்லலாம். கால சக்கரத்தின் 7வது வீடு. அதே போல துலாம் ராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையும் நடுநிலையாக நின்று முடிவெடுக்கக்கூடியவங்க. அவங்ககிட்டயே ஒரு தவறு இருந்தாலும் கூட அது சரி என்று வாதாடாமல் நம்ம மேலேயும் தவறு இருக்குது, நாமளும் இதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி தன் மனச்சாட்சி கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரர்கள். எந்த விஷயத்தை கொடுத்தாலும் இது நன்மை எவ்வளவு இருக்கும் தீமை எவ்வளவு இருக்கும்னு சொல்லி எடை போட்டு பார்க்கக்கூடிய சக்தி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு விஷயத்தை அவங்கள பாராட்டினாலும் நம்மளை பாராட்டிட்டாங்களேன்னு சொல்லி சந்தோஷப்பட மாட்டாங்க, குறை சொல்லிட்டாலும் நம்மளை குறை சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரம் அவங்க வருத்தப்படவும் மாட்டாங்க. அவங்களை பொறுத்தளவுக்கும் பாராட்டும் ஒன்றுதான், குறையும் ஒன்றுதான். ரெண்டுமே அவங்க ஒரு விதமான கணக்கு போடக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசி பொறுத்தளவுக்குமே அவங்ககிட்ட ஒரு தனித்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்பமும் துன்பத்தையும் சரியாக பேஸ் பண்ணக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரர்கள். காரணம், அவங்ககிட்ட அவ்வளோ பெரிய அனுபவம் இருக்கும், திறமை இருக்கும். ஆனால் நல்ல அறிவாளிகள், ஞானம் சக்தி உடையவர்கள், பொறுமை மிக்கவர்கள், ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடியதில் மிகவும் தெளிவானவர்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கிரக நிலைகள் முதல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களை பொறுத்தளவுக்குமே அவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் அமைந்திருக்கிறார், 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமைந்திருக்கிறார். அதே போல 9ஆம் இடத்தில் குரு பகவானும் 11ஆம் இடத்தில் கேது பகவானும் அமைஞ்சிருக்கிறாங்க. மாதத்தின் ஜனவரி மாதம் தொடக்கத்தில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி தொடக்கத்தில் பார்த்துட்டோம்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரிய பகவான், புதனும் சுக்கிரனும் செவ்வாயும் அமைந்திருக்கிறார்கள். இப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு எப்படி பார்க்கும்போதுங்க, இந்த கிரக நிலைகள் இவங்களுக்கு எப்படி பண்ணும், என்ன நல்லது செய்யும் அப்படிங்கிறது 2026ஆம் ஆண்டு பலனாக நம்ம பார்க்கும்போது என்னன்னா, 9ல் குரு அமைந்தால் ஓடி போனவங்களை கூட வாழ வச்சிரும்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ யாரெல்லாம் வெளியூரில் இருந்துக்கிட்டு கஷ்டப்படுறீங்களோ, வெளியூரில் இருந்துக்கிட்டு நம்ம சொந்த இடத்துக்கு போனால் பரவாயில்லையே, நம்ம சொந்த இடத்துல ஒரு சொந்த பூமி வாங்கலாமே, நம்ம சொந்த இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு வெளியில் வந்தோம், மீண்டும் நம்ம எப்போ போய் உட்காருவோங்க நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு வரப்பிரசாதமாக அமைய போகுதுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்காரு. 9ஆம் இடம் என்பது தர்மாதிபதினு சொல்லக்கூடிய இடமும் தகப்பன் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்துலையுமே குரு பகவான் அமைந்திருக்கிறார். அவருடையமான பலன் அடுத்தது பார்க்கும்போது ஜூன் மாதத்தில் தொடக்கத்தில் இடப்பெயர்ச்சி பெற்று இந்த 2026ஆம் ஆண்டிலேயே கடகத்துக்கு 10ஆம் வீடான கடகராசிக்கு உச்சம் பெறுகிறார். அப்போ இவங்களுக்கு பார்க்கும்போது இந்த வருஷத்துடைய பலன் பார்க்கும்போது இவங்க வெளியில் போய் இருந்து கஷ்டப்படுறவங்க எல்லாத்தையுமே ஒரு நிரந்தரமான ஒரு இடம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு இந்த வெளியில் போய் கஷ்டப்பட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கெல்லாம் நாம் நிரந்தரமான ஒரு இடத்த உருவாக்க முடியலைங்கிற வருத்தம் சில பேர்த்துக்கு இருக்குங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கு பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடையமான அதாவது சகோதர ஸ்தானகத்தில் முன்னாடி பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் மன வருத்தங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த மன வருத்தங்களை இந்த வருஷத்தில் தீரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல கேது, மூத்த சகோதர ஸ்தானகத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு. அதனால உங்கள் பெரியவங்க கிட்ட, மூத்த சகோதரர்களும் இல்லை உங்களுடைய மூத்த பெரியவங்க கிட்டே கூட சில சலுப்புகள் செய்திருப்பீங்க, சங்கடங்களை உருவாக்கியிருப்பீர்கள். அந்த சங்கடம் தீரும் நேரம் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமைய போகிறது. அடுத்தபடி உங்களுக்கு பார்த்துட்டோம்னா, இப்போ அதாவது உங்களுக்கு 5ல் உங்களுடைய ராசிக்கு 5ல் ராகு இருக்கிறாருங்க. ராகு 5ஆம் இடத்துல ராகு அமைந்திருப்பதனால உங்கள் முன்னோர்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கலாம்.
ஆரோக்கியத்தை பார்த்துக்க சொல்லுங்கள், உடல் நலத்தை நல்லா கவனிச்சுக்க சொல்லுங்கள். உங்கள் பெரியவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொஞ்சம் அன்பா அனுசரிப்பா நடந்துக்கங்க. அப்படி நடந்துக்கிட்டா தான் அவங்களுடைய ஆரோக்கியம் என்பது கொஞ்சம் நல்லா இருக்கும். 5ல் ராகு இருக்கிறாரு, அந்த ராகுனால இருக்கும். அதே போல் 5ஆம் இடத்துக்குரிய ஸ்தானகத்துக்கு வந்து குழந்தை பாக்கியங்கள், அவங்களுடைய ஒரு கல்வி, அவங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக நீங்கள் போராடிக்கிட்டு இருந்தாலும் கூட இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ நம்ம எதிர்பார்க்குற ஒரு சூழலை இல்லையங்கிற வருத்தம் இருக்கலாம். இருந்தாலும் குரு பார்வை அந்த இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு, துலாம் ராசியினுடைய 5ஆம் இடத்துக்கு 9ஆம் பார்வையாக குரு பார்வை இருப்பதால் அந்த குறைகள் தீரும். குழந்தை பாக்கியத்தினுடைய குறையும் தீரும். உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய வந்து பார்க்கும்போது அந்த அம்சத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு பலனாக உங்களுக்கு அமையப்போகுது. அடுத்தபடி உங்கள் ராசிக்கு இன்னைக்கு 6ல் வந்து சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது என்னன்னு கேட்டோம்னா, அவருடைய ஒரு பலன் வந்து உங்களுக்கு அதாவது கொஞ்சம் சாதகமான ஒரு சூழல் இல்லை. சாதகமான ஒரு சூழல் இருக்கும்போது என்னாங்கன்னா, நீங்கள் வந்து எதற்காக வந்து அதாவது கையில் அமௌண்ட் வச்சு நீங்கள் ஒரு காரியம் பண்ணலாம்னு கண்டிப்பாக நினைக்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் விரயங்கள் உருவாகும். ஒரு அமௌண்ட்டு உங்கள்கிட்ட வந்தால் கூட அது நல்ல காரியங்களுக்காக ஒரு முன்னேற்பாடாக நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு செஞ்சு வச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் அமௌண்ட்டு வச்சுக்கிட்டு இல்லை நண்பர்கள்கிட்ட கொடுத்து வச்சு இல்லை சொந்தக்காரங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம கடன் கொடுத்து கடன் வாங்கி நம்ம ஏதாவது இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று செய்யலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்திவிடும். அதனால் வந்து பார்க்கும்போது நம்மக்கிட்ட என்ன சக்தி முடியுதோ அது அறிவு சார்ந்த விஷயமா யோசித்து நாம் ஒரு நல்ல காரியத்துக்காக அதை நீங்கள் பயன்படுத்திடணும். அப்படி பயன்படுத்தினால் மட்டும்தான் இந்த 2026ஆம் ஆண்டில் தேவையில்லாத செலவுகள் வந்து உங்களுக்கு வந்து தவிர்க்க முடியும். தேவையில்லாத விரயங்களை வந்து நீங்கள் தவிர்க்க முடியும். ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு மிகப்பெரியதாக வாய்ப்பாக அமைஞ்சு வருங்க. 2வது பார்க்கும்போது 7ஆம் அதிபதி கலஸ்திரஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தொடக்கத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமைந்திருந்தாலும் குரு பார்வையோடு இருக்கிறாரு. குரு பார்த்தால் குரு மங்கள யோகம் என்று சொல்லுவாங்க. அந்த குரு மங்கள யோகத்தில் இருக்கிறதுனால மாங்கல்ய யோகம் பலமான முறையில் உங்களுக்கு ஜனவரி தொடக்கத்திலேயே அதுக்கு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்குதுங்க. 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு திருமண பாக்கியம் அருமையான வாய்ப்பாக உங்களுக்கு அமையப்போகுது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பண்ணக்கூடியது உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் குருவும் சுக்கிரனுடைய நேரடி பார்வையாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு தெய்வ வழிபாடு, திருமணம் ஆகாதவங்க, திருமணத்துக்காக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, வரன் அமையிலேங்கிற வருத்தப்படுறவங்க எல்லாருமே நீங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை போய் நீங்கள் தரிசனம் செய்துட்டு வாங்க. அதாவது வந்து முக்கியமாக திருச்செந்தூர் முருகனை நீங்கள் தரிசனம் செய்து கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு மிகவும் சிறப்பான முறையில் இருக்கும். திருமணத்திற்காக முயற்சி எடுக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே அது வந்து ஒரு பலனாக வந்து அமையும். அதே போல் குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்கு இடையில சிறு பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் அதாவது துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனை போய் கோயிலுக்கு சென்று வந்துட்டீங்கன்னா குடும்ப பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தீரும். அடுத்தது உங்களுடைய பலனில் மிகவும் இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் அதாவது வந்து உங்களுக்கு பழசில் ஆரம்பத்தில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் விட்டுட்டு இனி வருங்காலத்தில் நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரு தெளிவான முறையில் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக அமையும். இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும்னு எண்ணம் உள்ளவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகம், டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.